புழல் சிறை பராமரிப்பு தொடர்பாக அரசுக்கு ஹைகோர்ட் பாராட்டு தெரிவித்துள்ளது. சிறந்த முறையில் புழல் சிறை பராமரிக்கப்பட்டு வருவதாக அரசுக்கு ஹைகோர்ட் பாராட்டு தெரிவித்திருக்கின்றது. புழல் மத்திய சிறை சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் இருப்பதாகவும் ஹைகோர்ட் பாராட்டு தெரிவித்திருக்கின்றது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இத்தொடர்பான முழு விவரம். உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் நேற்று புழலில் இருக்கக்கூடிய அந்த மத்திய சிறைக்கு திடீரென சென்று ஆய்வு செய்தார்கள், சோதனை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணை ஆரம்பிக்கும் போது அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை இன்று அழைத்த நீதிபதிகள் புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டதாக தொடர்பான தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது முன்கூட்டிய அதிகாரிகளுக்கு தகவல் எதுவும் தெரிவிக்காமல் புழல் சிறையின் அனைத்து பகுதிக்கும் நடந்தே சென்றே சோதனை நடத்தியதாகவும் அப்போது சிறையின் அனைத்து பகுதிகளும் சென்று பார்த்ததாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக அனைத்து பிளாக்குகளுமே முழுமையாக தூய்மையாக இருப்பதாக நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கைதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவை சாப்பிட்டு ருசி பார்த்ததில் அது தரமானதாகவும் சுவையானதாகவும் இருந்ததாகவும் நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த கொடுங்குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை சந்தித்த போது அவர்களுக்கு சிறை வசதிகள் குறித்து திருப்தி தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசின் மீது அவர்கள் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர்கள் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். சிறை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக மேலும் சில யோசனைகள் வழங்க இருப்பதாக கூறிய நீதிபதிகள் அது தொடர்பாக தாமாக வழக்கு விசாரணை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தாமாக விசாரணைக்கு எடுக்கும் வழக்கின் மூலம் எந்த ஆலோசனை வழங்கினாலும் அதனை செயல்படுத்த தயாராக இருப்பதாக அவர் கூறினார். மேலும் சிறைகளில் அடிப்படை வசதிகளை தமிழக செய்து வருவதாகவும் குறிப்பாக சர்வதேச தரத்திற்கு சிறைச்சாலைகளை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவையிலே மத்திய சிறையில் உள்ள அந்த திறந்தவெளி சிறைச்சாலை மூலம் விவசாயம் நடைபெற்று வருவதாகவும் அதே போல அந்த சிறையின் மூலம் அந்த கைதிகள் மூலம் அந்த பெட்ரோல் நிலையம் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன் மூலம் குறைந்த விலையில பொதுமக்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.